இதை வாங்கிக்கமா, என் ஆசீர்வாதமா இதை கொடுக்குறேன். எங்க குடும்பத்துல எப்பவும் மாமனார் தான் வரப்போற மருமக கையில தங்க காசை கொடுப்பாரு. என்ன நீலம், ஜோடி நல்லா இருக்கும்ல? லக்ஷ்மி நம்ம ரிஷிக்கு பொருத்தமா இருப்பால? ஒரு நிமிஷம் இருங்க. இது ராங் நம்பர். நீங்க ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்டு பேசுறீங்கன்னு நினைக்கிறேன். நான் உங்ககிட்ட கல்யாணத்தை பத்தி பேசினது என்னோட பொண்ணு நேஹாவுக்காக, இவளுக்காக. இவதான் எங்களோட பொண்ணு நேஹா. இவளுதான் உங்க பையன் ரிஷிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நான் கேட்டனே தவிர லக்ஷ்மிக்காக இல்ல. நான் அந்த மாதிரி சொல்லவே இல்லையே. அப்போ அன்பானவ பண்பானவன்னு நான் லக்ஷ்மியை பத்தி தான் சொன்னேன். ஏன்னா அன்னைக்கு நான் அவளை தான் பார்த்தேன், அவகிட்ட தான் பேசினேன். ஐ எம் ஷூர் நேஹா நல்ல பொண்ணு தான், இருந்தாலும் அவளை நினைச்சு நான் சொல்லல. சரி, அப்போ இப்ப பேசுங்க. நேஹா, நீ எதுக்காக அழற? நான் தான் பேசிட்டு இருக்கல, அழாத. சரி, நீ உன்னை பத்தி சொல்லு. இவங்க எல்லாருக்கும் உன்னை பத்தி சொல்லு போ. அழாம பேசுமா, அழாத. நான் அண்ணா யூனிவர்சிட்டியில கிராஜுவேஷன் பண்ணிருக்கேன். எனக்கு சிங்கிங்லயும் டான்சிங்லயும் இன்ட்ரெஸ்ட். இங்க பாருங்க, தயவு செஞ்சு இந்த மாதிரி தர்ம சங்கடத்தை ஏற்படுத்தாதீங்க. நான் சொல்ல வர்றதை தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. லக்ஷ்மி தான் என் பையனோட உயிரை காப்பாத்திருக்காங்க. அவனுக்கு புது வாழ்க்கையை கொடுத்திருக்கா. அதனால இவளுக்கு தான் உரிமை இருக்கு. இவளை தவிர வேற ஒருத்தைய நினைக்க முடியல. என் பையன் ரிஷி இவளுக்கு தான முடிவு ஆயிடுச்சு. என் வீட்டு மருமக லக்ஷ்மியா தான் இருக்கு. அது எப்படி இவ உங்க வீட்டு மருமகளாவா? லக்ஷ்மியை தான் உங்க வீட்டு மருமகளா நீங்க நினைச்சிருந்தீங்கன்னா இப்ப சொன்ன மாதிரி முன்னாடியே சொல்லிருக்கலாம்ல. இங்க பாருங்க, நீங்க ஒரு தடவை கூட லக்ஷ்மியோட பேரை சொல்லவே இல்ல. லக்ஷ்மிக்காக தான் இங்க நீங்க வரீங்கன்னு சொன்னீங்களா? ஓ, ஆனா நீங்களும் நேஹாவோட பேரை சொல்லவே இல்லையே. ஆனா நான் என்னோட மகன்னு சொன்னேன்ல. என்னோட மக நேஹா தான். அவளுக்காக தான் நான் உங்ககிட்ட பேசணும்னு நினைச்சேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தா வெரி வெல்கம், இல்லனா குட் பை. இதுக்கு மேல நீங்க எங்களை அவமானப்படுத்தாதீங்க. சத்தம் அதிகமா இருக்கு. நீங்க யார்கிட்ட பேசுறீங்கன்னு தெரிஞ்சுதான் பேசுறீங்களா? எங்க விருப்பத்துக்காக தான் நாங்க இங்க வந்திருக்கோம். இங்க இருந்து போறதும் எங்க விருப்பத்தோட தான். ஒருவேளை உங்களை அவமானப்படுத்தணும்னா நாங்க நேர்ல வரணும்னு அவசியமே இல்லை. இந்த ஏரியா டிசிபிக்கு கால் பண்ணாலே போதும். அவரு உங்களையும் உங்க குடும்பத்தையும் கழுத்தை பிடிச்சி இங்கிருந்து வெளியே தள்ளிடுவார். உங்களால தான் எங்க ஹோட்டலுக்கு பெரிய அளவுல நஷ்டம் ஏற்பட்டிருக்கு. அதுக்காக உங்க மேல கேஸும் போடலாம். அப்படி பண்ணி வேணா உங்களை அவமானப்படுத்தலாம். ஆனா நாங்க அப்படி பண்ணவே இல்லை. உங்களை மதிச்சு நாங்க நேர்ல வந்திருக்கோம். உங்க வீட்டு பொண்ணை கல்யாணம் பண்ணி என் வீட்டுக்கு மருமகளை கூட்டிட்டு போறதுக்கு. இந்த பொண்ணு எங்க பையனோட உயிரை காப்பாத்திருக்கா. அதோட மதிப்பு என்னன்னு எங்களுக்கு புரிஞ்சிருக்கு. ஆனா நாங்க இங்க வந்து பேசுறதோட மதிப்பு உங்களுக்கு தான் தெரியல. நாங்க இங்க வந்து பெரிய தப்பு பண்ணிட்டோம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களோட மதிப்பை உயர்த்தணுங்கிறதுக்காக எங்க மதிப்பை நாங்க தாட்டிக்க முடியாது. அதனால ப்ளீஸ் மேம், தயவு செஞ்சு எங்களை மன்னிச்சிருங்க. இவளுக்கு பதிலா நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ராணு, பாய்க்கு வந்தபடிலாம் பேசுவியா? தயவு செஞ்சு நீங்க கோவப்படாதீங்க மேடம். நாங்க எந்த ஜென்மத்துல என்ன புண்ணியம் பண்ணமோ தெரியல. அதனாலதான் நீங்க எங்களை தேடி வந்து எங்க கூட சம்பந்தம் பண்ணிக்கிறீங்க. ஒரு சின்ன தப்பு நடந்து போச்சு, ஆனா இப்ப புரிஞ்சிடுச்சுல்ல? ஆமா, புரிஞ்சிடுச்சு. அப்ப முடிவெடுங்க. எங்க கிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்கறீங்க? எங்க சம்பந்தமா இல்ல அவமானமா? இதுல யாருக்கும் பிரச்சனை இல்லைன்னா நாம ஒண்ணு பண்ணலாம். நாம யார பொண்ணு கேட்டு வந்திருக்கோமோ அவளே முடிவெடுக்கட்டும். நம்ம பையன் ரிஷிய கட்டிக்கணுமா
வேணாமான்னு லக்ஷ்மி முடிவெடுக்கணும். லக்ஷ்மி எங்க போயிட்டா? ஏன் ரிஷிய பறிச்சிருவியா? படிக்காத முட்டாள். உன் முகத்தை நீ பாத்திருக்கியா? திரும்பவும் கிராமத்துக்கே போயிடலாம்ல. நான் ரிஷிய காதலிக்கிறேன்ற விஷயம் உனக்கு தெரியும்ல. ரிஷி எனக்கு கிடைப்பான்ற விஷயம் தெரியும்ல. அப்புறம் அவங்க அப்பா கிட்ட நீ என்ன சொன்ன சொல்லு. அவர் சாப்பிட்டு ஏதாவது கலந்து கொடுத்தியா? நான் எதுவுமே பண்ணலையா? நான் நிஜமாவே எதுவுமே பண்ணல. பைத்தியமா? அவங்க உன் பேரை சொல்றாங்க. லக்ஷ்மி, நான் உன்னை ரொம்ப வெறுக்கிறேன். நேஹா, நீ என்ன பண்ற? வெளியே அவங்க உட்கார்ந்திருக்காங்க, தப்பாயிடும். அவளை விடுன்னு சொல்றல. வெளியே எல்லாரும் உட்கார்ந்திருக்காங்க, நீ என்ன பண்ணிட்டு இருக்க? லக்ஷ்மி, நான் எதுவுமே பண்ணல சித்தி. சத்தியமா நான் எதுவுமே பண்ணல. சரி சரி, நீ கொஞ்சம் பொறுமையா இரு. லக்ஷ்மி, அவ இப்படி பண்ணான்னு நீ தப்பா எடுத்துக்காத. அவ சரியான முட்டாளா இருக்கா. சும்மா ரிஷின்னு சொல்லிட்டு இருக்கா. அந்த பணக்கார வீட்டு பையன் எப்படிப்பட்டவன்னு உனக்கே தெரியும்ல. அவனுக்கு எத்தனை பொண்ணுங்க கூட பழக்கம் இருக்கும்னே நமக்கு தெரியாது. நான் உன்கிட்ட என்ன சொல்றது? நானே நேஹாவுக்கு இந்த கல்யாணம் வேண்டான்னு சொல்லணும்னு நினைச்சேன். அது மட்டும் இல்ல, அவங்களுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதனாலதான் நேஹாவை வச்சு அவங்க உன்னை கேட்ச் பண்ணிட்டாங்க. நீயும் என்னோட மக மாதிரி தானே. ரிஷி கூட உன்னை கல்யாணம் பண்ணி வச்சு உன்னோட வாழ்க்கையை நான் கெடுத்துருவேனா? சரி, நீ ஒண்ணு பண்ணு. வெளியே எல்லாரும் உட்காந்துருக்காங்க, நீ நேரா வெளியே போய் கல்யாணம் வேண்டான்னு சொல்லிடேன்னு. சித்தி, லக்ஷ்மி, நீ ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? இங்க பாரு, நான் ஒண்ணு சொல்லவா? உங்க அப்பா மட்டும் இருந்திருந்தா அவரும் இந்த கல்யாணத்துக்கு கண்டிப்பா ஒத்துக்க மாட்டாரு. நான் உன் அப்பா சொல்லிதான் இந்த கல்யாணம் உனக்கு வேண்டான்னு நான் சொல்றதா நீ நினைச்சுக்கோ. சரியா? வா போலாம். வா வா, எழுந்துருமா. வாமா, வா, வந்து சொல்லு. வா சீக்கிரம் வா. இது பாருங்க, லக்ஷ்மி வந்துட்டா. நீங்க என்ன கேக்குறதா இருந்தாலும் இவகிட்டயே கேட்டுக்கலாம். இவ ஆசை என்னன்னு கேளுங்க. கொஞ்சம் இப்படி வாமா. போ லக்ஷ்மி. உள்ள நீ என்கிட்ட சொன்னல, அந்த விஷயத்த அப்படியே இவங்க கிட்டயும் சொல்லிடு. பயப்படாத, நான் இருக்கேன்ல. போ. போ. வாமா லக்ஷ்மி. உட்காருமா. இங்க பாரு லக்ஷ்மி, நடக்கக்கூடாத ஒண்ணு இங்க நடந்து போச்சு. நாங்க பாட்டுக்கு இங்க பொண்ணு கேட்க வந்துட்டோம். ஆனா இந்த கல்யாணத்துல உனக்கு விருப்பம் இருக்கா இல்லையான்னு நாங்க கேட்கல. சரி, இப்ப சொல்லுமா, உனக்கு ரிஷியை கட்டிக்க விருப்பமா? எங்க பையன் ரிஷியை கட்டிக்க உனக்கு விருப்பமா? எங்க வீட்டு மருமகளா வரியா? அந்த பணக்கார பையன் எப்படிப்பட்டவன்னு உனக்கே நல்லா தெரியும்ல. அவனுக்கு எத்தனை பொண்ணுங்களோட பழக்கம் இருக்குன்னே நமக்கு தெரியாது. எனக்கு தெரியல அங்கிள். அப்படின்னா நீ ஷுவரா இருக்கையா இல்லையான்னே உனக்கு தெரியலையா? நீ முதல்ல நல்லா யோசி, முடிவெடுத்துக்கோ. அப்புறம் எங்ககிட்ட பதில சொல்லு. இங்க பாருமா, உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும். நீ மற்றவங்களோட நல்லதை பத்தி தான் யோசிப்ப. அது மட்டும் இல்லாம இங்க தேவையில்லாம உண்டான கன்ஃபியூஷன்ல உன் மனசு சங்கடப்பட்டிருக்கு. ஐ எம் ரியலி சாரி ஃபார் தட். அதோட இவங்க நினைச்ச மாதிரியே நீயும் ரிஷிக்கு நேஹாவை பெண் கேட்டு தான் வந்திருக்கும்னு நினைச்சிருக்கலாம். என்னை பார்த்தா உன் அப்பா மாதிரி இருக்குன்னு சொன்னல, அதே மாதிரி நான் உன்னை மருமகளா பார்க்குறேன். என் பையன் ரிஷியை நீ கட்டிக்கிட்டேன்னு வை, உனக்கு உன்னோட அப்பா கிடைச்சிருவாரு, எனக்கும் என்னோட மருமக கிடைச்சிருவா. அதுவும் இல்லாம என் பையனுக்கும் அன்பான பண்பான மனைவி கிடைச்சிருவா. அதை விட இப்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த முடிவை நீ தான் எடுத்தாகணும். அதுக்கு முன்னாடி நான் என்ன நினைக்கிறேன்னா, என் பையன் ரிஷியை ஒரு முறை பாரு, அவன்கிட்ட பேசு, அப்புறம் நீ முடிவிட. ஆரிரோ ஆராரிரோ இது தந்தையின் தாலாட்டு. நான் என் பையனுக்கு கால் பண்ணி உடனே உனக்கு ஃபோன் பண்ண சொல்றேன். அவங்கிட்ட மனம் விட்டு பேசு, எங்க சந்திச்சு பேசணும்னு சொல்லு. அவங்கிட்ட பேசிட்டு
இத பத்தி ஒரு நல்ல முடிவெடு. இந்த முறை யாரும் தப்பா புரிஞ்சுக்க வாய்ப்பில்லையே. யாருமே சரி. என் மக ரிஷியை பார்த்து பேசுனதுக்கு அப்புறம் லக்ஷ்மி முடிவு பண்ணுவா. சரினா சரி, வேணான்னா வேணாம். நல்லா யோசிச்சு முடிவெடுமா. இது உன்னோட வாழ்க்கை. போலாமா? போலாம். ராணு பேசினதை தப்பா எடுத்துக்காருங்க, மன்னிச்சிருங்க. என்ன உன் அப்பாவை பார்க்குறேன்னு சொன்னல, உன்னை நான் மருமகளை பார்க்குறேன். அழுறத நிறுத்திட்டு சாப்பிடவா. எனக்கு விஷம் கொடுத்துருங்க. என்ன பேசுற நீ? எனக்கு ரிஷி வேணும். அவன் எனக்கு ரிஷி வேணும். அவங்க வீடு, வேலைக்காரங்க, பங்களா எல்லாமே எனக்கு வேணும். அந்த படிக்காத முட்டாள் என்கிட்ட இருந்து எல்லாமே பறிச்சிருவா. அவ உன்கிட்ட இருந்து பறிச்சிருவாளா? அவளுக்கு அதுக்கெல்லாம் எந்த தகுதியும் கிடையாது. உனக்கு என்ன கிடைக்கணுமோ அது நிச்சயமா உனக்கு கிடைக்கும். நான் உனக்கு சத்தியம் பண்றேன். ஹலோ, நான் ரிஷி பேசுறேன். அக்கா உங்களுக்கு தான் ஃபோன். எனக்கு யார் ஃபோன் பண்ணுவாங்க? ரிஷி, சாரி, பேர் சொல்லக்கூடாதுல்ல. மாமா தான் ஃபோன் பண்ணிருக்காரு. போங்க, அவரை வெயிட் பண்ண வைக்காதீங்க. போய் பேசுங்க அக்கா. ஹலோ லக்ஷ்மி. சொல்லுங்க. உன்னோட வாய்ஸ் என்னோட வாய்ஸ்க்கு என்னாச்சு? ரொம்ப ஸ்வீட்டா இருக்கு. அப்பா ப்ளீஸ் 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 இவரே மாமாவாக்கிடுங்க. இவரோட அப்பா ரொம்ப நல்லவரா இருக்காரு. நம்ம அக்கா மேல ரொம்ப பாசமாவும் இருக்காரு. இவரே எங்க மாமாவாக்கிடுங்க ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். ஆமாப்பா, அக்காக்கு இந்த சந்தோஷம் நிலைக்கணும். இதை பறிச்சிடாதீங்க. யாரையும் இவங்களுக்கு நடுவுல வரவிடாதீங்க. ஆக்சுவலி டேட் தான் உன்னோட நம்பர் கொடுத்தாரு அண்ட் உன்னை மீட் பண்ண சொன்னாரு. ஐ மீன் டேடோட விருப்பம் என்னன்னா நீ என் கூட டேட்க்கு வருவியான்னு கேட்க சொன்னாரு. என்ன டேட்டா? டேட்னா? உனக்கு டேட்னா என்னன்னு தெரியாதா? இல்ல இல்ல, டேட்னா கூட என்னன்னு தெரியாம இருப்பாங்களா? இன்னைக்கு இந்த டேட், நாளைக்கு இந்த டேட்னு சொல்லுவாங்கல்ல, தேதிங்க. நான் அந்த டேட்டை சொல்லல, நாம மீட் பண்ற டேட்டை பத்தி சொல்றேன். ஒரு பையனும் ஒரு பொண்ணும் மீட் பண்றாங்கல்ல, அதுவும் பழக, ஒருத்தர் புரிஞ்சுக்க, அதுதான் டேட். அதான் டேட்டா? ஆக்சுவலா இத எங்களோட கிராமத்துல டேட்னு சொல்ல மாட்டாங்க. பொண்ணும் பையனும் பேசிக்க விருப்பப்பட்டா பேசிக்க விடுவாங்க. ஆனா அவங்க கூட யாராவது இருப்பாங்க, அதாவது சின்ன பசங்க இல்லனா சொந்தக்காரங்க, அந்த மாதிரி யாராவது இருப்பாங்க. நான் உங்க கிராமத்தோட டேட்டை பத்தி பேசல, நான் என்னோட டேட்டை பத்தி பேசுறேன். சிட்டி டேட். டோன்ட் வரி, நான் கூட இருப்பேன்ல. சித்தி, சின்ன பசங்க எல்லாரும் மாதிரியும் நானே இருக்கேன். ஐ மீன் நான் உன்னை நல்லா பார்த்துப்பேன். உனக்கு எதுவும் ஆகாது. உனக்கு புரியுதுல்ல? இங்க பாரு, நீ அங்க தலையாற்றனா இது ஃபோன் இல்லையா, என் கண்ணுக்கு தெரியாது. வாயை திறந்து ஓகேவா இல்லையான்னு சொல்லு. புரியுது, எனக்கு ஓகே தான். பர்ஃபெக்ட்.
ஸோ நைட் 8 மணிக்கு பார்க்கலாம். ஆ சரி சரி ஓகே. ஓகே, அப்போ நான் உன்னை பிக் பண்ணிக்க வந்துடுறேன். குட் பை. ஒருவேளை சித்தியையும் பசங்களையும் கூட கூட்டு வருவாளோ? அப்புறம் பேசிட்டீங்களா? ஆ நான் பேசிட்டேன். டேட்டா டேட்கான அர்த்தம் என்னன்னு உனக்கு தெரியுமா? அதெல்லாம் நீ எங்கேயும் போக வேண்டாம். ஒரு பையன் ஒரு பொண்ணை டேட் கூட்டிட்டு போறேன்னு சொன்னா அவன் மைண்ட்ல ஏதோ தப்பான எண்ணம் இருக்குதுன்னு அர்த்தம். பல்விந்தர் கூட என்ன நடந்துச்சுன்னு உனக்கு தெரியும்ல? ஆமா லக்ஷ்மி, உன் மேலதான் தப்பு இருக்கு. நீ ரிஷியோட டாட் கிட்ட ஓகே சொல்லிருக்க கூடாது. வேண்டான்னு சொல்லுன்னு சொன்னேன். ஆனா எங்க ரிஷி உலகத்திலே ரொம்ப மோசமான பையன். ஆனா நேகாக்கு பேசும்போது நல்ல பையன் சொன்னீங்களே, திடீர்னு அக்காக்கு பேசும்போது கெட்ட பையன் ஆயிட்டானா? எனக்கு நீ சும்மா இரு. நேஹாவுக்கும் அவன் கெட்ட பையன் தான். ஆனா இந்த நேஹா இருக்காளே சரியான முட்டாளா இருக்கா. இவ பணக்கார பையனை கல்யாணம் பண்ணிக்கணும்னா அது ரிஷியா இருந்தாலும் சரி வேற யாரா இருந்தாலும் சரி, இவளுக்கு எதை பத்தியும் கவலை இல்ல. இந்த மாதிரி பசங்களை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு இவளுக்கு நல்லாவே தெரியும். அவங்களோட தப்பான பழக்கம், ஒரு பொண்ணு கூட பழகிக்கிட்டு இன்னொரு பொண்ணு கிட்ட பழகிறது, எல்லாருக்கும் தெரிஞ்ச எல்லாம் பண்றது, இதெல்லாம் இவளுக்கு தெரியும். இந்த ஒரு பொண்ணுல பிராக்டிக்கலான பொண்ணு. ஆனா லக்ஷ்மி பணத்தெல்லாம் பார்க்க மாட்டாளே. இவளோட அப்பா இவளுக்கு நல்ல பையன் கிடைக்கணும்னு நினைச்சாரு. இவளுக்கு மரியாதை கொடுக்கற டேக் கேர் பண்ற பையனா இல்லையா லக்ஷ்மி? உன்னை இந்த பையன் கூட உங்க அப்பா பார்த்தாருன்னா அவரோட ஆத்மாக்கு சாந்தியே கிடைக்காது. ஆனா ஒண்ணு புரியல சித்தி, பல்வேந்தர் இந்த ஊர்க்காரன் தானே? அவன் எவ்வளவு மோசமானவன். அவன் கூடயே நீங்க அக்காவை அனுப்பி வச்சீங்கல்ல, அவனால எவ்வளவு பிரச்சனை வந்தது இல்ல? ஏன்னா அவனும் கிராமத்துல இருந்து தான் இந்த ஊருக்கு வந்திருக்கான். அவன் ஒன்னும் பணக்காரன் இல்ல, ஏழை. இத பாரு, இங்கே நின்னுட்டு கூட கூட பேசிட்டு இருக்க. முதல்ல உள்ள போ, என்ன ஆங்கிரி பண்ணாத போ. லக்ஷ்மி நீ என் கூட வா. வா உட்காரு. இப்ப நீயே சொல்லு, நீ அந்த ரிஷி கூட போக மாட்டல்ல? சித்தி, அது வீரேந்திர அங்கிள் என் அப்பா மாதிரியே இருக்காரு. அவர் பையன்கிட்ட நான் அவரை மீட் பண்றதுக்கு ஒத்துக்கிட்டேன். இவ என்ன இப்படி பேசுறா? இப்போ ஏன் வழிக்கு இவளை நான் கொண்டு வரேன். ரிஷிக்கு எதிராக இவகிட்ட நிறைய விஷயத்த சொல்றேன். அப்பதான் அவன் ஏதாவது ஒரு தப்பு பண்ணாலும் இவளே கல்யாணத்தை வேண்டான்னு சொல்லிடுவான். நீ போ. அப்பதான் அந்த பையனோட உண்மையான முகத்தை நீயே உன் கண்ணால பாப்ப. சரியா? நம்பர் 1, அவன் கண்டிப்பா குடிப்பான். நம்பர் 2, கண்டிப்பா இன்னொரு பொண்ணோட பழக்கம் இருக்கும். நம்பர் 3, அவனை விட சின்னவங்களுக்கும் வேலைக்காரங்களுக்கும் மரியாதை கொடுக்கவே மாட்டான். அவங்கள ரொம்ப அவமானப்படுத்துவான். லக்ஷ்மி, இந்த மாதிரி ஏதாவது பார்த்தனா அந்த ரிஷி பக்கத்துல ஒரு செகண்ட் கூட இருக்காது. உடனே வீட்டுக்கு வந்துரு. அப்புறம் இதுல என்னோட போன் நம்பரை சேவ் பண்ணிருக்க. ஏதாவது ப்ராப்ளம்னா கால் பண்ணு, நானும் அம்மாவை கூட்டிட்டு வந்துடுறோம். அவங்க பயமுறுத்தி இந்த கல்யாணத்தை பண்ணணும்னு நினைக்கிறாங்க. பொண்ணு பார்க்க வந்தாங்களா இல்ல ரவுடித்தனம் பண்ண வந்தாங்களா? அக்காவோட மைண்ட்ல இவங்க தப்பான விஷயங்களை பதிக்கிறாங்க, பயமுறுத்துறாங்க. அக்கா உண்மையா பயந்துட்டாங்கன்னா அக்கா 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 சீக்கிரம் வாங்க, தங்கச்சி கீழே விழுந்துட்டா. அவளுக்கு செம்மையா அடிபட்டிருக்கு. வாங்க. ஆமா ஆமா வாங்க, சீக்கிரம் வாங்க. என்னாச்சு அவளுக்கு? வாணி எங்க? அக்கா வாணி எங்க இருக்கான்னு சொல்லு. ரொம்ப அழகா இருக்கும். ரொம்ப அடிபட்டிருக்கா அவளுக்கு. நான் உன்கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன் ஷாலு, சொல்லு. ஐயோ அக்கா பொறுமையா இரு. அவ வெளியே விளையாடிட்டு இருக்கா, அவளுக்கு ஒண்ணும் இல்ல. ஆனா அவ கீழே விழுந்துட்டான்னு சொன்னியே. ஆமா, ஏன்னா சித்தியும் நேஹாவும் உங்ககிட்ட தேவையில்லாத விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அதான் ஷாலு, சித்தி சொல்றது ஒண்ணு தப்பு இல்ல. அந்த ஆண்டி எப்படி மிரட்டினாங்கன்னு பார்த்தல்ல. அதாவது டேட்காக அவங்க சொன்னதை கேட்டல்ல. இப்ப நீங்க தான் டிசைட் பண்ணணும், கல்யாணத்துக்கு ஒத்துக்கோங்க இல்லைன்னா அவமானப்படுவீங்கன்னு. நீயே சொல்லு ஷாலு. இப்ப எப்படி அவங்க ஜெயிலுக்கு போவாங்க? அவங்க கிட்ட ஏது கோடிக்கணக்கான பணம். இல்ல இல்ல, நான் அங்க போறேன். எனக்கு இஷ்டம் இல்லைன்னு சொல்றதுக்கு. மாப்பிளையோட கார் எவ்வளவு பெருசா இருக்கு தெரியுமா? இவ்வளவு பெருசா இல்ல, இவ்வளவு பெருசா இருக்கு. கொஞ்சம் அமைதியா இரு அக்கா. இத போட்டுக்கோ. உங்க மனசு சொல்றத மட்டும் கேளுங்க அக்கா. உனக்கு எது சரின்னு உனக்கே தெரியும். ஏன்னா அப்பாவும் இதா சொல்லுவாரு. மனசு எப்பவும் போய் சொல்லாது. நானும் போய் சொல்லல அக்கா. மாப்பிளையோட கார் ரொம்ப பெருசா இருக்கு. மாப்பிளையோட குடும்பம் மொத்தமே அந்த வண்டியில வரலாம் போல இருக்கு. அக்கா, மாப்பிளையோட கார் ரொம்ப பெருசா இருக்கு அக்கா. உங்களுக்காக வெயிட் பண்றாரு. அக்கா போய் ட்ரெஸ் மாத்துங்க. போங்க அக்கா.
சொல்லுப்பா ரிஷி, வந்துட்டியா? இருக்கா. வெளியே தான் இருக்கியா? எல்லாம் எடுத்துட்டீங்கல்ல? ஆ, லக்ஷ்மி அவுட்டிங் தான் வரா. அதாவது வெளியே வரான்னு. உன்னோட கிராமத்து கசின் ரொம்ப புத்திசாலியா தான் இருக்கா. இவ்ளோ பெரிய பணக்கார பையனை உனக்கே தெரியாம புடிச்சிட்டா பாத்தியா? எல்லாம் இன்னைக்கு நைட் மட்டும்தான். நாளைக்கு இவ எனக்கு சொந்தமாயிடும். இங்க பாரு, ஏதாவது கொஞ்சம் தப்பா தெரிஞ்சாலும் நீ அங்க இருந்து வந்துரு. டைம் ஆயிடுச்சு, வாக்கா. ஹலோ ஹலோ, நில்லுங்க. எங்க போறீங்க? அவன் லக்ஷ்மிய தனியா தான் வர சொல்லியிருக்கான். கோ. இவ தனியா போனா தானே பயப்படுவா. பயத்துல கை காலெல்லாம் நடுங்கும். ஓடி வந்துருவா. நம்ம பிளானும் ஒர்க் அவுட் ஆயிடும். ஹாய். அது என்னோட ஃபேமிலி எனக்காக பொண்ணு பார்க்குறாங்க. அது நீ என்னோட உயிரை காப்பாத்தின. ஸோ டேட் என்ன சொன்னாருன்னா, என் லைஃப்ல உனக்கு தான் முதல் உரிமை இருக்குன்னு சொன்னார். அண்ட் என்னால் இந்த விஷயத்த மறுக்க முடியாது. அதான் உன்னை பார்க்க வந்திருக்கேன், கூட்டிட்டு போறதுக்காக.